கூட்டத்துல ஒருவர் வந்து உயிரிழந்திருக்காரு. அங்கு செய்தி சேகரிக்க சென்ற, அது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் உண்மையிலேயே வந்து உயிரிழந்தவருக்கு எங்கள் கட்சியின் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது எப்படி நடந்தது, ஏது நடந்துச்சுன்னு நேரடியாக நம்ம பார்க்கல. இருந்தாலும் அந்த குடும்பம் இன்னும் வந்து அந்த பக்கத்தில் உள்ள அந்த குடும்பத்தார்கள் அவங்க கதறி அழுகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு இறந்தவருடைய குடும்பத்துக்கு தமிழ் கூட தெரியாது. சமீபத்தில் தான் அங்கே குடியேறி வந்தாங்க, அவ்வளோ அன்பாக இருந்தாங்க அப்படின்னு. இந்த மண்ணை நம்பி வந்து வாழ்வாதாரத்துக்காண்டி வந்த இடத்துல இப்படி ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டது என்பது ரொம்ப வருந்தத்தக்கது. அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை சார்ந்து மற்றபடி அங்கே அந்த மாநாடு நடத்த போறவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, நம்ம மண்ணில் நம்மளை நம்பி வந்த ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு அனுசரணையா இருக்கணுங்கிறது தான் நாங்கள் கேட்டுக்கோம். பயணத்தை நாங்கள் எப்பயே தொடங்கிட்டோம். இன்னும் போக போக வேகம் எடுக்கும். எதை நோக்கி போகிறதும் அதோட கூட்டணி தர்மத்தை நோக்கி கூட்டணிகளுடைய கைகோர்த்து வேகமாக எங்களுடைய பணிகளை தொடங்க நாங்கள் தயாரா இருக்கோம். விஜய் பிரச்சார கூட்டம் தொடர்ந்து அந்த உயிரிழப்புகள் வந்து தொடர்ச்சியா இருக்குது. அதை எப்படி அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒருவேளை வந்து ஆர்ப்பரிப்புல மிகுதியில அல்லது ஆர்வத்தின் மிகுதியில போறதுனால ஏற்படுதா என்னன்னு தெரியல. நமக்கே இன்னைக்கு இது கேட்டோன்னு அது அதிர்ச்சியா தொடர்ந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு துக்க செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து அந்த மாதிரி நடந்துடாம அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சுத்தில உள்ள பாதுகாப்பும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா யாருக்காக அரசியல் பண்ண வருகிறோமோ அவர்கள் உயிரையே நம்ம எடுக்கிற ஒரு காலகட்டத்தை சூழலை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது. அப்படி ஏற்படும் போது அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பொறுப்பேற்றுக்கணுங்கிறதா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆனா விஜய் மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கட்சி சார்பில் அறிவுறுத்தப்படுது, உடல் நலம் குறைவுடைய உள்ளவர்கள், அப்புறம் வயதானவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இவங்கலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளை கூட்டிட்டு வர வேணாம்னு சொல்லி தொடர்ந்து அவங்க வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெறுது. தமிழகத்துல வந்து விஜய்க்கான எழுச்சி அதிகரிக்குதுன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுமக்கள் வந்து அவங்களுடைய பாதுகாப்பை எல்லாருமே பார்த்துக்கணும். என்னதான் நம்ம வந்து அரசாங்கம் இருந்தாலும் கட்சிகள் எதிர்கட்சிகள் என்ன இருந்தாலும் தன்னுடைய பாதுகாப்பை தாம வந்து முதல் உரிமையை நம்ம எடுத்து பார்த்துக்கணும். இது வந்து ஒரு எழுச்சியோ மிகுதியோ அது எனக்கு தெரியல எப்படி நடந்துச்சு அந்த சூழலை பார்த்ததும். ஆனா அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த கூட்டம் நாளைக்கு ஓட்டா மாறுமா என்னங்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனாண்டி அந்த ரசிகர்களோடு தொண்டர்களும் சேர்ந்து தொண்டர்களாக மாறும்போது ஒரு எழுச்சி இருக்கத்தான் செய்யும். அந்த எழுச்சியில கலந்துகிற மக்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாரை நம்பியும் இல்லாம தன்னை பாதுகாத்துக்கிற ஒரு தற்காப்புக்கு ஏற்படுத்திக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக மக்கள் நீதி மைய சார்பில் எவ்வளவு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு? இரு தலைமைகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைமைகள் இருந்து அறிவிப்பு வராம நம்ம அதுக்கு முன்கூட்டி சொல்றது வந்து நாகரிகம் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பேராசை தான் இரட்டை இலக்கணம் நினைக்கணும்னு. ஆனா கூட்டணி தர்மம் இருக்கு இல்லையா, அனைத்து கட்சிகளும் இருக்காங்க, 2 தலைமைகள் பேசுவாங்க, எங்க தலைவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக இரு தலைமைகளும் சுமூகமான முடிவு எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆட்சியில் பங்கு என்பது எங்களுக்கு எந்த கோரிக்கையில் மாநிலத்தின் பாதுகாப்பும் மக்களின் பாதுகாப்பும் தான் எங்களுக்கு முக்கியம். அதை நோக்கி நகர்கிறோம். அதற்கு பிறகு களமாடிய பிறகு அதை சந்திப்போம். விமர்சனங்கள் வரதானே செய்யும். மக்களுக்கு செஞ்சாலும் விமர்சனம், செய்யலாலும் விமர்சனம். இது அதிமுக அரசியல், திமுக அரசுல அதிமுக அரசா இருந்தாலும் ஏதோ தேர்தல் நேரத்துல எது செஞ்சாலும் அதன் மீது வந்து எதிர்வினைகள் வர. எல்லா நேரத்திலும் செயல்படுது. ஆமா, எல்லா நேரத்திலும் தேர்தல் நெருக்கடியில ஆளும் கட்சிகளாக இருக்கிறவர்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்வினையை வந்துதான் செய்யறோம். அதை சந்திக்க தயாரா இருக்கும் போதுதான் அதை மீறிதான் இன்னைக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒருவேளை இந்த எதிர்ப்புகள் நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் பாதிக்குமா என்னங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஜனநாயக ரீதியா வந்து பல லட்சம் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து கடந்திருக்கக்கூடிய நிலையில இது போன்ற வந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்ன்ற பேர்ல வந்து கொடுக்கக்கூடிய திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து எதிர்காலத்துக்கு தமிழகத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரே நேரத்துல என்னதான் கடன் இருந்தாலும் மக்களுடைய நலன் ஏன் பாதுகாக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிற கேள்வி நம்ம தான் கேட்கிறோம். அதே நேரத்துல எதுக்கோ கடன் வாங்குறீங்க, மக்கள் நலனுக்காக ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு நம்ம கேட்கிறோம். கொடுத்தாலும் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்கிறோம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும்
மக்கள் நலன் எதுவோ அதை நோக்கி நகருகிற அரசு தான் நல்ல அரசு. இல்ல, அதை விட எல்லா CM என்ன எல்லார் சொல்றாரு? வீட்டுக்குள்ளேயும் எல்லார் நாட்டுக்குள்ளேயும் கடன் இருக்கு. அது காலப்போக்குல கண்டிப்பாக சரி செய்கிற நிர்வாகத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் நேரத்துல, தேர்தல் மாதங்கள்ல இந்த மகளிருக்கு சேர வேண்டிய தொகையை தடுக்கிறதுக்கான உத்திகள் வகுக்கப்பட்டு வருகிறது. அதை முறியடிக்கிறதுக்காக தான் நாங்க முன்னாடியே கொடுக்குறோம் அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சியில களம் காத்துட்டு இருக்க இந்த நேரத்துல அதாவது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இது போன்ற இல்ல, வேலை வாய்ப்பு இந்தியாவிலேயே அதிகம் வேலை வாய்ப்பு உள்ள ஸ்டேட் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு தான். எந்த கேள்வி கேட்டாலும் நாங்க பதில் சொல்றோம். எங்ககிட்ட உரிய ஆதாரம் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வடக்கத்தி மாநிலங்கள்ல இருந்து நிறைய இளைஞர்களும் வேலையை தேடி வருவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. நாம அங்க போறோம், ஆனா அந்த சதவீதத்தை விட அவர்கள் வருகிற சதவீதம் அதிகமா இருக்குன்னா இங்க வேலை வாய்ப்பு நிறைந்து கிடக்கிறது, எல்லாரும் நிறைவாக கிடைக்கிறதுங்கிறது அந்த நம்பிக்கை நமக்கு வருது. இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே எல்லா மொழி பேசுறவர்களும் கலந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த அளவுக்கு பரந்த ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு இடத்துல தான் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்க நம்புறோம்.